இன்னொரு விஷயம் எல்லாரும் கவனிக்கிறோம். இக்ரவு அலாமௌத்தாக்கும் யாசின், இறந்தவர்களுக்கு யாசின் லைஃப்னு விளங்கப்படுத்திட்டோம், சஹீன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன, வல்லியக்ரா இந்த அசிபி பாத்தியத்தில் கிதாப், தலையில என்ன தலைமாட்டுல நீங்க பாத்தியா ஓதுங்க. வைந்த ரிஜிலகி பி ஹாத்திமத்தில் பக்ரா, பக்ராவுடைய கடைசியை ஓதுங்க சொன்னாங்க. எங்கேயாவது குர்ஆன் ஓதுங்க ஒரு ஹதீஸ காட்டினாங்களா? இவ்வளவு முழுமையான வாதத்திலையும் ஓதனும் என்று வந்தாலும் யாசீனை காட்டினாங்க, பக்ராவை காட்டினாங்க, அதுக்குள்ள வேற என்ன காட்டினாங்க, பாத்தியாவை காட்டினாங்க, இவ்வளவுதான் காட்டினாங்க. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க யாசீன் ஓதுங்கன்னு, அதுவும் ஹதீஸ் தான், ஆதாரபூர்வமா ஹதீஸ் தான் நம்ம ஒப்பந்தத்துல போட்டுக்கிறோம். ஹதீஸ்ங்கிறது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லை எடுக்கும், செயலை எடுக்கும், அங்கீகாரத்தை எடுக்கும். குர்ஆனை ஓதுங்கள், யாசின் சூராவை ஓதுங்கள். இப்ப யாசின் சூரா ஓதுங்கன்ற உடனே யாசின் சூரா தானே ஓதணும்னு இருக்கு, குர்ஆன் ஓதணும்னு இருக்குதா? பக்ரா சூரா தானே ஓதணும்னு இருக்குது, குர்ஆன் ஓதணும்னு இருக்குதா? சூரா பக்ரா சூரா குர்ஆன்ல இருக்குதா, தௌராத்துல இருக்குதா? அதுவும் குர்ஆன்ல இருக்குதானே. யாசின் சூரா குர்ஆன்ல இருக்குதா, இன்ஜீல்ல இருக்குதா? குர்ஆன்ல தானே இருக்கு. அப்ப குறைந்தபட்சம் இப்படி சொல்லக்கூடியவர்கள் முழு குர்ஆனை ஓத வேணாம், நீங்க வேண்டாம் யாசின் மட்டும் ஓதுங்க, பக்ரா மட்டும் ஓதுங்க, ஏன்னா ஃபுல்லா இல்ல இது மட்டும் தான் இருக்கு, நாங்க சந்தோஷப்படுவோம். எப்படியும் சம்பந்தப்பட்டவர்களுடைய மூதாதையர்கள் கபர்கள்ல மகிழ்ச்சியா இருக்காங்க. நீங்க குறைந்தபட்சம் யாசினை ஓதியாவது அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க, புலோதா சூரா ஓதியா அனுப்பிக்கிட்டு இருங்க. ஏன்னா அந்த நல்லடியார்கள் பாவம் பரிதாபப்படக்கூடாது, அப்படினால நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஹத்தம்ங்கிற வார்த்தை குர்ஆனுக்கு மட்டுமல்ல சூராக்கும் கூட சொல்லலாம்ங்கிறத ஹதீஸ்ல வரிசையா எடுக்கணும். புலோதா சூராவை ஹத்தம் செய்தார்கள் அப்படி சொன்னோம்ல, அப்ப ஹத்தம்ங்கிறது முழு குர்ஆனுக்கு மட்டுமா? அதே போல 10 ஆயத்தை ஓதினார்கள், ஹத்தம் செய்தார்கள் அப்படின்னு நம்ம ஆயத்தை நம்ம ஹதீஸை காமிச்சோமா இல்லையா? அதனால குர்ஆனை ஓதுவது முழுவதுக்கு மட்டும் ஹத்தம்ங்கிற வார்த்தை கிடையாது, சூரா ஓதனாலும் ஹத்தம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இதை நம்ம சொல்லல, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்படி நம்ம சொன்னோமா இல்லையா? அப்ப சூராவே ஓதலாம். சூரா ஓதாம குர்ஆனை நீங்க ஏன் குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்லி குர்ஆனை நிறுத்தி சூராவை நிறுத்தி, ஆக இறைவனுடைய கலாம் இந்த மண்ணுலகில் ஓதப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இத்தனை பிராயச்சித்தமா, இத்தனை முயற்சியா, அதற்காக வந்து கொண்டு வருவதா? நல்ல காரியத்தை ஒரு மனுஷன் செய்யறான்னு சொன்னா சந்தோஷப்படுறது விட்டுட்டு காலங்காலமா வணக்க வழிபாடுகள்லாம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த நேரத்துல மேலும் அதிகமா செய்யறதுக்கு ஊக்கப்படுத்துவதை விட்டுவிட்டு இருக்கிற சொற்ப அந்த அமல்களை கூட இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய காலம், செலவு, பணம் எல்லாவற்றையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களே, இது சரியா, இது தகுமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. யா ரப்பனா யா ரப்பி ஸல்லி அலா நபி முஹம்மதி.